ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே இந்த நாளின் ஆராதனைக்காக ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி செலுத்துவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஆமேன். கரங்களை கூப்பி சிரங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்திலே நம்மை நாமே ஒப்புக் கொடுக்கலாம். எங்கள் கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். 6 மாதங்களை நாங்கள் கடந்து 2021 7வது ஆண்டில் முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே எங்களை காணொளி மூலமாக இணைத்து கொள்ளவும், உம்மை துதிக்கவும், உம்முடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ளவும் கொடுத்த பெரும் பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்க முதல் முடிவு பரியந்தும் உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையோடே வேண்டிக் கொள்கிறோம் பரலோகத்தின் தந்தையே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியும் கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் முதலாவது கீர்த்தனை, சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய் என்கிற கிருஷ்ணபிள்ளை ஐயா அவர்கள் எழுதின கீர்த்தனையை நாம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோமாக. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதா, சித்தாய் ஆனந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே, எத்தால் நாயடியே, எத்தால் நாயடியேன் கடை தேருவன் என் பாவம் தீன். அத்தா உன்னை அல்லால், அத்தா உன்னை அல்லால் எனக்கார் துணையார் உறவே. உயிர் ஈந்து புரந்ததற்கோ கைமாறுண்டு கோலோ, ஓ கைமாறுண்டு கோலோ கடை காரும் கை அடையாய் சும்மா ரட்சணை செய், சும்மா ரட்சணை செய். சொல் சுதந்தரம் யாதும் இலேன், அம்மான் உன்னை அல்லால், அம்மான் உன்னை அல்லால் எனக்கார் துணையார் உறவே.
தமர், தாயே தந்தை தமர், குரு சம்பத்து நட்பேவையும் நீயே எம்பெருமான், நீயே எம்பெருமான், கதிவேறில்லை நின்னயம் காண், ஏயே என்றிகழும், ஏயே என்றிகழும், உலகோடெனக்கென்னுரிமை, ஆயே உன்னை அல்லால், ஆயே உன்னை அல்லால், எனக்கார் துணையார் உறவே. துப்பார் சிந்தையிலே, துப்பார் சிந்தையிலே, மறை தீட்டிய தொல்வினையும் தப்பாதே வெளியா, தப்பாதே வெளியா, நடுநாள் என்னை தாங்கிக் கொள்ள இப்பார் உய்யவென்றே, இப்பார் உய்யவென்றே, மனு கோலம் எடுத்த எங்கள் அப்பா உன்னை அல்லால், அப்பா உன்னை அல்லால், எனக்கார் துணையார் உறவே. சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியமும் இலதாய், சித்தாய் ஆனந்தமாய், சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவமே. கடவுள் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். சுருக்க ஆராதனை முறை என்பதாலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய நம்மை நாமே கடவுளுடைய பார்வையிலே மறைக்காதவர்களாய் முழங்கார் படிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை எவ்வளவு உண்மையும் நம்பிக்கைக்கு பாத்திரமுமாயிருக்கிறது என்பதை நாம் உணரும்படியாய் நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்திலே தயவோடே உண்மையோடே வெளிப்படையாய் அறிக்கை செய்வோம். பாவ அறிக்கைக்கு ஆதாரமாக பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை சபையார் ஒன்று சேர்ந்து முழங்காலிலே அறிக்கை செய்வோம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின் படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றுதலையும் சமாதானத்தையும் நிறைவாய் தந்தருள்வாராக. ஆமேன். நேரத்தை கருதி நாம் நேரடியாக செய்திக்குள்ளாக கடந்து போவோம். நான் இங்கே குறிப்பிடுகிற வேத பகுதிகளை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வேத புத்தகங்கள் உங்களிடத்தில் இருந்தால் அவைகளை நீங்கள் திறந்து வைக்கவும் உங்களை நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் புத்தகத்திலே 36வது அதிகாரம் 1 முதல் 7 வரை அடங்கியுள்ள வசனங்களும், 116வது சங்கீதத்தில் 12 முதல் 19 வசனங்களும், அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே 4வது அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 20வது வசனம் வரையிலும், சுவிசேஷ பகுதியிலே நற்செய்தி நூல், லூக்கா நற்செய்தி நூல் 19வது அதிகாரம் 11 முதல் 27 முடிய உள்ள பகுதிகளையும் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவைகளை தொடர்பு படுத்தி இன்றைக்கு நாம் தென்னிந்திய திருச்சபையின் வழிகாட்டுதலின்படி சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சிந்திப்பதற்கு இந்த சூழ்நிலையிலே, இந்த சுற்றுப்புற சூழலிலே, உலகம் இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்ற இந்த கால கட்டத்திலே விவிலியத்தின் அடிப்படையில் நமக்கு சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஸ்டீவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கவுண்டபிலிட்டி. பொறுப்பு, தலைமைத்துவம், பணி, வேலை. இந்த பொறுப்பிலே, தலைமைத்துவத்திலே, பணியிலே நம்முடைய வெளிப்படைத்தன்மை, நம்முடைய உக்கிரானத்துவம், நம்முடைய பொறுமை, நம்முடைய தாராளத்துவம், இவைகளை இன்றைக்கு நாம் மேம்படுத்தி பார்க்க, சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை ஆங்கில வார்த்தையான ஸ்டீவர்ட்ஷிப் என்கிறதை வேதத்தின் கண்ணோட்டத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் நோக்கிலே பார்க்கின்ற பொழுது, கடவுளின் படைப்புகளாகிய நாம் நமக்கு நன்மை பயக்க நம்மோட கூட சேர்ந்து சூழ்ந்து படைக்கப்பட்டவைகளை ஆட்கொள்ளுதல், அவைகளை பயன்படுத்துதல், பயனுள்ளவைகளாக அவைகளை மாற்றுதல், அவைகளை பயன்படுத்துவதிலே, அவைகளை இரட்டிப்பாக்குவதிலே நம்முடைய வெளிப்படைத்தன்மையை, நம்முடைய தலைமைத்துவத்தை,
நம்முடைய பணியை எப்படி நாம் நிலைநிறுத்துவது என்பதை வாசிக்க கேட்டு வேத புத்தகங்களின் பகுதிகளில் அடிப்படையிலே நாம் தொடர்ந்து சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2000வது ஆண்டுகளிலே, அதற்கு முந்தின ஒரு 10 ஆண்டுகளிலே, தி எம்பரர் ஆஃப் பாப் மியூசிக் மைக்கேல் ஜாக்சனை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை. பாப் மியூசிக் அதன் மூலமாக இந்த உலகத்தையே அதிர வைத்த ஒரு பெருமை மைக்கேல் ஜாக்சன் என்கிற அந்த சகோதரருக்கு உண்டு. மைக்கேல் ஜாக்சன் பிறக்கின்ற பொழுது அவர் அவ்வளவு நளினமாக, அழகாக, ஒரு நல்ல வடிவமைப்போடு பிறக்கவில்லை என்று வரலாறு சொல்லுகிறது. அவருடைய தந்தை அவரை அடிக்கடி யூ ஆர் அக்லி, யூ ஆர் நாட் குட், யூ ஆர் நாட் வெல் ஷேப்டு என்று அவரை, தன்னுடைய தகப்பனாரை அவரை அடிக்கடி கேலி செய்வாராம். ஆனால் மைக்கேல் ஜாக்சனுக்கு கடவுள் கொடுத்த அந்த திறமை, தாளந்து, இவற்றை மைக்கேல் ஜாக்சன் பயன்படுத்தி கொண்ட விதம், இந்த தாளந்தை, இந்த சொத்தை, இந்த திறமையை, இந்த கடவுள் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் பயன்படுத்தி கொண்ட விதம், அதன் மூலமாக இந்த உலகத்தில் அவர் ஏற்படுத்தின மாற்றம் அல்லது தாக்கம், இவற்றை நாம் மறந்து போக முடியாது. பிளாஸ்டிக் சர்ஜரி என்று சொல்லுகின்ற அந்த சர்ஜரி மூலமாக தன்னுடைய உடலின் வடிவமைப்பையே மாற்றிக்கொண்டார். ஏகப்பட்ட செல்வாக்கு, புகழ், பணம், வருமானம் அவரை ஒரு காலகட்டத்திலே துதிப்பாடக்கூடிய ஒரு கூட்ட மக்களும் அவருக்கென்று இருந்தார்கள். கடைசியிலே பல்வேறு போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி கடவுள் தனக்கு கொடுத்த ஞானத்தை, விவேகத்தை, அறிவை, பொக்கிஷத்தை, தாளந்துகளை அவர் பயன்படுத்த முடியாதபடிக்கு அந்த கேவலமான வியாதிக்குள்ளாக அடிமைப்படுத்தப்பட்டவராய் 2009வது ஆண்டு ஜூன் மாதத்திலே மரித்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதர சகோதரிகளே, பொறுப்பு என்பது, தலைமைத்துவம் என்பது, வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நன்கொடைகள், நமக்கு கொடுத்திருக்கின்ற பணி என்பது அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் வில் and using God's wisdom. கடவுளின் சித்தத்தை புரிந்து கொள்ளுதலும், கடவுளின் ஞானத்தை உணர்ந்து அதை செயல்படுத்துவதும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியிலே மோசேக்கு கொடுத்த ஞானத்தின் அடிப்படையில் அவருடைய பார்வையின் கீழ் பணி செய்த அவருடைய மற்ற தலைவர்களுக்கு ஆண்டவர் அருளின ஞானத்தின் அடிப்படையில் அவர்கள் கட்டுமான பணிக்குள்ளாக அழைக்கப்பட்டு, அந்த கட்டுமான பணிக்காக தேவை உள்ளது என்பதை மக்களுக்கு சொல்லுகின்ற பொழுது அவைகளை மக்கள் புரிந்து கொண்டு அந்த கட்டுமான பணிக்காக ஏராளமான பொருட்களை, காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். தங்களுக்கு கொடுத்த பொருட்களை, தாளந்துகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவருக்காக கொடுப்பதற்கு, பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் முன்வந்தார்கள், தாராளமாக கொடுத்தார்கள். தலைவர்களாக இருப்பவர்கள், இந்த ஸ்டீவர்ட்ஷிப் என்று சொல்லுகின்ற பொறுப்பில் இருப்பவர்கள், எல்லாவற்றையும் கட்டி காக்கின்ற, எல்லாவற்றையும் பெருக்குகின்ற, எல்லாவற்றையும் ஏகமனதாக வளரச் செய்கின்ற, எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக பகிரக்கூடிய, எல்லாவற்றையும் ஆட்கொள்ளக்கூடிய தகுதிக்குள்ளாக இருக்கின்ற அவர்கள் போதும், தேவைக்கு அதிகமாகவே காணிக்கை பொருட்கள் வந்து சேர்ந்துள்ளது, கட்டுமான பணிக்கு தேவையான பொருட்கள் வந்துள்ளது, இனி வேண்டாம், கொடுக்க வேண்டாம் என்று நிறைவாய், மனநிறைவாய் சொல்லி மக்களிடத்திலே அதை அறிவிக்க மோசே சொல்லுகின்றார். என் அருமை சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு கொடுத்த ஞானம், விவேகம், அறிவு
இவைகளின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளை ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதற்கு, பங்களிப்பதற்கு முன் வர வேண்டும். இதிலே நம்முடைய வெளிப்படை தன்மையை, இதிலே நம்முடைய உக்ரானத்துவத்தை, இதிலே நம்முடைய தாராளத்தை காட்டுவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை சாலமோன் 1 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, சாலமோன் ஆண்டவரிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, சாலமோன் கேட்டது ஆண்டவரிடத்திலே ஞானத்தை, நல்லது கெட்டது எவை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றபடி என் மக்களை வழிநடத்துகின்ற ஞானம் எனக்கு போதும் என்று சாலமோன் கேட்ட பொழுது, பிதாவான கடவுள் அவன் கேட்காத அனைத்து சம்பூர்ணங்களையும் அவனுக்கு கொடுத்தார். ஆனால் சாலமோன் ஆண்டவர் தனக்கு கொடுத்த ஞானத்தை, ஆண்டவர் தனக்கு கொடுத்த தாளந்துகளை, ஆண்டவர் மூலமாக தான் பெற்றுக்கொண்ட சம்பூர்ணத்தை முறையாக பயன்படுத்தி கொள்ளவில்லை. மைக்கேல் ஜாக்சனை போல பல்வேறு மனைவிகளை அவன் விவாகம் செய்து கொண்டான். அவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டான். ஆலய துஷ்பிரயோகம், மக்களை வேறு விதமான காரியங்களுக்குள்ளாக வழிநடத்துகின்ற காரியத்திற்குள்ளாக அவன் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல். எவ்வளவு வருத்தமான ஒரு காரியம், எவ்வளவு கடவுள் வேதனை அடைந்த ஒரு காரியம். அந்த வரலாறு நாம் அனைவரும் அறிந்தது. அதே சவுலை பாருங்கள், அவனும் கமாலியேல் ஞானியிடத்திலே அமர்ந்து பாடங்களை படித்த ஒரு விவேகி, ஒரு ஞானி. ஒருவேளை தொடக்கத்திலே சவுல் ஒருவேளை தன்னுடைய விவேகத்தை, ஞானத்தை, ஆற்றலை, தன்னுடைய தாளந்துகளை வேறு விதமாக பயன்படுத்தியிருந்தாலும் கடவுளின் அழைப்பை பெற்ற பிறகு அதை எப்படி பயன்படுத்தினார்? அந்த ஞானத்தை விவேகமாக, பாக்கியமாக, சம்பூர்ணமாக, நல்லதற்காக, நன்மைக்காக, ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஸ்டீவர்ஷிப், இதை நாம் ஆண்டவருக்குள்ளாக புரிந்து கொள்ளுதலே, ஆண்டவருடைய ஞானத்தை நாம் அதன்படி செய்வதிலே நம்முடைய நிலைமையை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அர்ப்பணிப்பு, ஆற்றல், அழைப்பு, இவை அனைத்தையும் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். நமக்குள்ளான அர்ப்பணிப்பு என்ன? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஆற்றல் என்ன? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அழைப்பு என்ன? இரண்டாவது ஒரு குறிப்பு, ஸ்டீவர்ஷிப் இன் தேங்க்ஸ் ஆஃபரிங். ஆண்டவருக்கு நாம் கொடுப்பதில்லை. இந்த 2 தலைப்புகளும் ஏறக்குறைய நாம் முதலே சொன்னது போல 116வது சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, எண்ணத்தை செலுத்துவேன் ஆண்டவரே, நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஒண்ணுமே முடியாது. நீர் என் மீது பாராட்டி இருக்கின்ற நன்மைகளுக்கு ஈடாக என்னால் எதையுமே செலுத்த முடியாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. 103வது சங்கீதம். சங்கீத புத்தகத்திலே பல்வேறு சங்கீதங்கள் அது சமகாலத்து சங்கீதங்களாக நம்மாலே பாவிக்கப்படுகின்றது. அநேக சங்கீதங்கள், 23வது சங்கீதம், 103வது சங்கீதம், 126, 127, 128, இப்படி அநேக சங்கீதங்கள் நமக்கு சமகாலத்து எல்லா வயது மக்களாலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா சமயத்திலும் இவைகளை நாம் தொடர்ந்து நமக்கு சொந்தமாக்கி கொண்டு நம்மை அதன் வழியாக நம்முடைய ஆத்தும கீதமாக அவைகளை பாடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். இந்த தலைமைத்துவம் என்பது, பொறுப்பு என்பது, பணி என்பது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவது ஒரு குறிப்பு, ஸ்டீவர்ஷிப் இன் கேரிங். பிலிப்பியர் திருச்சபைக்கு ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்ற பொழுது, மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அக்கறை, மற்றவர்கள் மீது நாம் வைத்திருக்கின்ற அன்பு, மற்றவர்களுடைய வளர்ச்சியிலே, மற்றவர்களுடைய தேவையிலே, மற்றவர்களை வழிகாட்டுதலிலே நம்முடைய பங்கு என்ன என்பதை உணர்ந்து செயல்படுகின்ற பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை பேராயராக மாத்திரமல்ல, போதகராக மாத்திரமல்ல, உபாத்தியாயராக மாத்திரமல்ல, சபைமணியக்காரராக அல்ல, வாலிபர் சங்க தலைவனாக அல்ல, அப்படி அல்ல. நாம் இருக்கின்ற எல்லா நிலைமைகளிலேயும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளிலே இருந்து தாழ்வானாலும் உயர்வானாலும், மேடானாலும் பள்ளமானாலும்,
மகிழ்ச்சியானாலும் வருத்தமானாலும் எப்படியும் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார், எல்லா சமயங்களிலும் நான் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எப்படி சொல்றாரு பாருங்க. H.G. Wells என்கிற ஒரு ஆங்கில கவிஞர் எழுதின சாம் ஆஃப் லைஃப் என்கிற ஒரு கவிதை, அதிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது. வாழ்க்கை என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது, வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது, வாழ்க்கை என்பது அநேக கஷ்டங்கள், அநேக காரியங்கள் நிறைந்தது. அது படுக்கை விரிப்பு மேலே ரோஜா பூக்களை விரிக்கப்பட்ட படுக்கையை போன்றது அல்ல, மிக கடுமையானது என்பதை சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கின்றார். கொடுத்தலை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் பங்களித்திருக்கின்றீர்கள், நீங்கள் வாழ்வளித்திருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுடைய கைகளை நீட்டியிருக்கின்றீர்கள், நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், நான் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை துதிக்கின்றேன் என்று சொல்கின்றார். ஆக பொறுப்பு என்பது, தலைமைத்துவம் என்பது, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி என்பது வழங்குதலிலே மற்றவர்களோடு கூட அவர்களோடு கூட நம்முடைய அக்கறையை செலுத்துவதிலே அது மிகவும் தேவைப்படுகின்றது என்பதை நாம் இன்றைக்கு இந்த நாளிலே மறந்து போகக்கூடாது. மூன்றாவது அல்லது நான்காவது ஒரு தலைப்பு, ஸ்டீவர்ட்ஷிப் இன் ட்ரஸ்ட் பில்டிங். நம்முடைய நம்பிக்கையை, ஆண்டவர் நம்மை நம்பி நம் கரங்களில் கொடுத்திருக்கின்ற பணியை நாம் எப்படி செய்கிறோம்? நான் எப்படி என்னுடைய பணியிலே உக்ரானத்துவனாய் இருக்கிறேன், பொறுப்புள்ளவனாய் இருக்கிறேன், தாராளமாய் இருக்கிறேன், வெளிப்படையாய் இருக்கிறேன்? வெளிப்படை என்பது ஒருவேளை மறைப்பதற்கு அல்ல, எனக்கு கொடுத்த அந்த காரியத்தில், எனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை எல்லாராலும் பார்க்க முடியும். நான் எப்படி செய்கிறேன், எப்படி என்னுடைய பொறுப்பு, எப்படி என்னுடைய பணி என்பதை எல்லாரும் எந்த கோணங்களிலும் பார்க்கலாம். அதுதான் அந்த வெளிப்படை தன்மை என்பது, டிரான்ஸ்பரன்சி என்று சொல்கின்ற அந்த காரியம், அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்கிற அந்த காரியம். இந்த தலைமை பொறுப்பு என்பது, அல்லது நான் தகப்பனாக, கணவனாக, அண்ணனாக, மாமாவாக, மைத்துனராக, இந்த பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு நல்ல தலைவனாக நான் எப்படி இருக்கின்றேன்? How far my responsibility, என்னுடைய ஈடுபாடு, என்னுடைய பணி, என்னுடைய செயல் எப்படி இருக்கிறது? லூக்கா நற்செய்தியின் உள்ளே அந்த அடிக்கடி நாம் பிரசங்கிக்க கேட்ட பகுதி மாத்திரம்தான் இந்த தாளந்துகளை பயன்படுத்தின விதம். எப்படி சொல்லுங்கள், 10 தாளந்துகளை கொடுத்தவரிடத்தில் மீண்டும் வந்து கேட்கின்ற பொழுது அதை அவன் இரட்டிப்பாக்கினான், மகிழ்ச்சி அடைகின்றான். அவகிட்ட ஒண்ணுமே செய்யாத வைச்சரவிட்டு வாங்கி அதை கொடுக்கிற, அது பல்வேறு முரண்பாடான கருத்துக்கள் நமக்கு எழலாம். ஆழமாய் சிந்திக்கின்ற பொழுது எதை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார்? இங்கே இருக்கின்ற ஒரு இப்பொழுது இந்த அமைப்பிலே இப்பொழுது நாம் சிந்தித்த காரியங்களிலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரே ஒரு கொஸ்டின் என்ன? ஆண்டவர் நம்மை நம்பி, என்னை நம்பி, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த மகா பெரிய ஊழியத்திலே, இந்த மகா பெரிய பொறுப்பிலே, இந்த மகா பெரிய பணியிலே, இந்த மகா பெரிய வேலையிலே நான் எப்படி இருக்கின்றேன்? என்னுடைய வெளிப்படையான தன்மை எப்படி இருக்கின்றது? என்னுடைய உக்ரானத்துவம் எப்படி இருக்கின்றது? என்னுடைய தாராளம் எப்படி இருக்கின்றது? என்னுடைய அக்கறை எப்படி இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, தலைமைத்துவமும் வெளிப்படை தன்மையும், அல்லது பணியும் வேலையும் பொறுப்பும், அந்த பொறுப்பின் வெளிப்படை தன்மையும், பொறுப்பும் தாராளத்துவமும், பொறுப்பும் பணிகளும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமைகளும், ஸ்டீவர்ட்ஷிப் அண்ட் டிரான்ஸ்பரன்சி, ஸ்டீவர்ட்ஷிப் அண்ட் ஜெனரோசிட்டி, ஸ்டீவர்ட்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மூன்றை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அருமை சகோதர சகோதரிகளே, சக்கர நாற்காலியிலே கால்கள் இல்லாமல், கைகள் இல்லாமல், துண்டிக்கப்பட்டு செயற்கை கால்களோடு, செயற்கை கைகளோடு மருத்துவ பணியை செய்த டேனியலா கார்சியா என்கிற ஒரு மருத்துவரை குறித்து நாம் அறிந்திருப்போம். நவம்பர் மாதம் 2009 ரீடர்ஸ் டைஜஸ்ட் அந்த பத்திரிகையிலே முகப்பாக வந்த அந்த தலைப்பு,
அந்த சகோதரியை குறித்துதான். கத்தோலிக் மெடிக்கல் யூனிவர்சிட்டியிலே படித்துக் கொண்டிருந்த பொழுது 2002 ஆண்டிலே ஒரு ரயில் விபத்திலே தன்னுடைய கால்களை, தன்னுடைய கரங்களை இழந்து போன ஒரு அன்பு சகோதரி இந்த சகோதரி. மருத்துவமனையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். மருத்துவமனையின் டீன் அவர் அவரிடத்திலே சொல்லுகின்றார், கடவுள் உன்னை அழைத்த நோக்கம் உன்னிலே உண்டு, உன்னிலே வெளிப்படும். ஆண்டவருடைய அழைப்பை நீ உணர்ந்து நீ செய்ய வேண்டிய பணியை, நீ செய்வதற்குரிய ஆதாரத்தை, முகாந்திரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். சோர்ந்து போகாதே, தைரியமாய் இரு, நம்பிக்கையை தளர்ந்து விடாதே என்று சொன்னார். அந்த சகோதரி அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டரிலே பயிற்சி பெற்றார். மீண்டுமாக மருத்துவ படிப்பிலே சேர்ந்தார். தன்னுடைய மருத்துவ படிப்பை முடித்தார். 2009 ஒரு பெரிய உலகத்தின் மிகச்சிறந்த பெண்மணியாக பேசப்பட்டார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வாக்கியம், ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை அனுப்பினார், ஆண்டவர் என்னை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இந்த பொறுப்பு என்பது என்னுடைய உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது. ஒருவேளை இந்த பொறுப்பை நான் செய்கின்ற பொழுது, இந்த பணியை நான் மேற்கொள்ளுகின்ற பொழுது எனக்கு இழப்புகள் வரலாம், அபாயங்கள் வரலாம், நான் எனக்குள்ளாக பின்னடைவு ஏற்படலாம், நான் இழந்து போகலாம், நான் மரித்தும் போகலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அழைப்பை நான் மறக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த பொறுப்பை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உக்ரானத்துவமான பணியை வெளிப்படையாக, மனமுவந்து, ஹானஸ்டாக, கடவுளுக்கு பயந்து செய்வேன், செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு நான் இப்பொழுது பணியாற்றுகிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர், பொதுவா டாக்டருங்க வீல் சேர்ல டாக்டருங்களை போயிட்டு பேஷண்ட்ஸ் தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் நான் சொல்லுகின்ற இந்த சகோதரி டாக்டர் கால்கள் இல்லாதவர், கைகள் இல்லாதவர், செயற்கை கால்களும் செயற்கை கைகளும் பொருத்தப்பட்டவர். ஆனால் அவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை இன்றைக்கும் நம்மை தாக்குகின்றது. கடவுள் இந்த பொறுப்பை, இந்த மகா பெரிய பொறுப்பை, இந்த பாரமான அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, என்னால் ஏதாவது என் சகோதரனுக்கு செய்ய வேண்டும், என் சகோதரிக்கு செய்ய வேண்டும், என் சமூகத்திற்கு செய்ய வேண்டும், என் சமூகத்தோடு நான் பயணிக்க வேண்டும். நம்முடைய பேராயர் அவர்கள், வேலூர் பேராயத்தின் பேராயர் பேரருள் திரு ஹென்றி சர்மா நித்யானந்தம் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற காரியம், தேவையில் உள்ள மக்கள், குறிப்பாக இந்த கொரோனா தாக்கத்திலே தள்ளப்பட்டு, ஓரம் கட்டப்பட்டு, நம்பிக்கை இழந்து விளிம்பிலே உள்ளவர் மக்கள், அவர்களோடு சென்று நாம் இணைய வேண்டும். என்னை நான் அவர்களோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். என்னை நான் அவர்களோடு சென்று பார்க்க வேண்டும். என்னாலே அவர்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு பெரிய தொலைநோக்கோடு, ஒரு பெரிய தரிசனத்தோடு தன்னுடைய அழைப்பை கொடுத்து இன்றைக்கும் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அநேக பாதிரிமார்கள், அநேக ஊழியக்காரர்கள், அநேக கல்வி நிறுவனங்கள், என்னை போன்ற ஆசிரியர் பெருமக்கள், உபாத்தியாயர்கள், திருச்சபை மக்கள், உங்களை போன்ற மக்கள் இந்த இயக்கங்களிலே சேர்ந்து தங்களால் முடிந்த உதவிகளை தெரிந்தும் தெரியாமலும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே சகோதர சகோதரிகளே, நம்முடைய பொறுப்பிலே வெளிப்படைத்தன்மை வேண்டும், நம்முடைய பொறுப்பிலே தாராளம் வேண்டும், நம்முடைய பொறுப்பிலே நன்றி செலுத்துதல் வேண்டும், நம்முடைய பொறுப்பிலே உண்மையான கடமைகள் வெளிப்பட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவம். வெறும் வார்த்தைகளாலே சொல்லி, வார்த்தைகளாலே பேசி, வார்த்தைகளாலே மற்றவர்களுக்கு சொல்லுவது அல்ல, வாழ்ந்து காட்ட வேண்டும். கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டுவதை தவிர வாழ சொல்லுவது அல்ல என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே நமக்கு கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நாம் இன்றைக்கு உணர்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கின்றோம்?
நான் கேட்ட ஒரு கேள்வி, இன்றைக்கு ஆண்டவர் என்னை நம்பி என் கரங்களிலே கொடுத்திருக்கின்ற இந்த பொறுப்பை நான் எப்படி சீர்தூக்கி பார்க்கிறேன்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே தம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக நாம் இறுதி பாடலாக நாம் கிறிஸ்தவ கீர்த்தனைகளில் 17வது கீர்த்தனையை நாம் பாடி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். விண்மண் உண்டாக்கின வித்தகனிடமிருந்து என் எல்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாடு ஒட்டார் ஊரங்காது காப்பவர், காலை தள்ளாடு ஒட்டார். வேலையில் நின்று வேலரை காத்தவர், வேலையில் நின்று வேலரை காத்தவர். காலையும் மாலையும் கண்ணூரங்காதவர், கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கியே, எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும், பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல் ஆத்துமாவையும் நாள்தோறும் காப்பவர், கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயின் கண்களை ஏறெடுப்பேன். ஜெபிக்கலாம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் அடியார்களின் ஒருமனப்பாட்டை நீர் உணர்ந்திருக்கிறீர், எங்கள் வேண்டுதலை அறிந்திருக்கிறீர், எங்கள் கூப்பிடுதலை நீர் ஏற்றுக்கொள்கிறீர். இந்த அசைக்க முடியாத விசுவாசத்திலே ஐயா உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகின்ற பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு அதிகமாய் உண்டு. உம்முடைய வசனங்களை தியானிக்க உம்மோடு ஒரு சில மணித்துளிகள் கடந்து போக
எங்களை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அழைப்பின் அடிப்படையில் நீர் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்தவர்களாய், அவைகளை மதித்தவர்களாய், அவைகளின் விழுமியங்களை, அவைகளின் வழியாக வருகின்ற தகவுகளை மற்றவர்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்க, அவைகளிலே எங்களுடைய வெளிப்படைத்தன்மையை விளக்கி கொடுக்க, எங்களுடைய உக்கிரானத்துவத்தை நிலை நிறுத்த நாங்கள் அரைக்குவலாய் பெற்றுக்கொண்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா தொற்றிலே ஒருவேளை ஆண்டவரே இப்பொழுது சற்றே ஒரு நம்பிக்கையை நாங்கள் பெற முடிகின்ற காலத்திலே இருந்தாலும் முற்றிலுமாய் அது ஒழிக்கப்பட்டு கடந்து போனது என்பதை நாங்கள் கேள்விப்படுகின்ற காலம் சீக்கிரத்திலே வரச் செய்ய உம்மால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை நீர் பாதுகாத்து கொடுத்திருக்கிறீர், எங்களை நீர் வேறுபடுத்தி வைத்திருக்கிறீர், எங்களை நீர் சீர்தூக்கி பார்த்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குருசேகரத்தையும் பேராயத்தையும், பேராயர் தொடங்கி அனைத்து ஊழியர்களையும், இந்த கொரோனா தொற்றிலே பணியாற்றுகின்ற அனைத்து முன்கள பணியாளர்களையும், பல்வேறு நிலைமைகளிலே தங்களை அர்ப்பணம் செய்து ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. பயனுள்ள மக்களாக எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் உணர்ந்து செயல்பட எங்களை நாங்கள் இந்த நேரத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். நீர் எங்களை வழி நடத்தும். எங்களுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும். துதி, கனம், மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியில் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. ஆமேன், ஆமேன். அனைவருமாய் சேர்ந்து ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், ஆசீர்வாதமும், வழிநடத்துதலும், சமாதானமும் நம் அனைவரோடும், நம்முடைய உறவுகளோடும், நம்முடைய பொறுப்புகளோடும், நம்முடைய அர்ப்பணிப்புகளோடும், அவைகளின் வெளிப்பாடுகளோடும் கர்த்தர் திரும்ப வருமளவட்டும் நீங்காதிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.